ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்காக கஷ்டப்பட்டு நான் புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் காய்ஸ். சரிங்களா? எப்படியா அடிச்சு இவன் மண்டையை உடச்சி ஈரோக்கு போயாச்சு காய்ஸ். 1 ஸ்டார் போயாச்சு. முடிஞ்சாலும் புஷ் பண்ணுறேன் உங்கள்கிட்ட சொல்லிட்டு. ஆனால் மாஸ்டர் போகலான் தான் பிளான். அப்புறம் கிராண்ட் மாஸ்டர் பசங்க சொன்னாங்க கிராண்ட் மாஸ்டர் போய் பார்ப்போம்டா. ஏண்டா வெண்ணையில் அது ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி சொல்ல மாட்டிங்களான்னு தான் நினப்போம். கடைசியில் பார்த்தோம்னா ஒரு மாதம் தான் இருந்துச்சு. சரி, நம்ம ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு முன்னாடி தான் காய்ச்சி. 1 வாரம் 1.5 வாரம் இருக்கும். அதுலேயே ஈரைக்கு வந்ததே பெரிய விஷயம். சரிங்களா? அது எதில் கோல்டுலேருந்து வந்தோன்னு நினைக்கிறேன். கோல்டோ பிளாட்டினம்லேருந்து தான் புஷ் பண்ணிகிட்டு இருக்கோம். சரிங்களா? நம்ம முடிஞ்ச வரை நம்ம இது பண்ணுற வந்தீங்களா, அதுக்குள்ளேயே ஒரு ஆடு பிளாக் ஷீப் மாட்டிக்கிச்சு. அதுவும் கருப்பாடு, வெள்ளை ஆடு கூட இல்லை, நல்லா கொள்ளுன்னு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ 20 கிலோ இருக்கும் ஆடு. வசமாக வந்து புல்லு திங்கிறேன்னு சொல்லிட்டு ஏன்ட்ட வந்து அடி வாங்கி செத்துருச்சு. சாவலே சத்தா போயில மொத போலியே எனக்கு தானே. ஆனால் லூட்டு மட்டும் அடிக்க என் டீமெண்ட் வந்துடுவாங்க. ஸ்குவாடு இருக்குடா வாங்கடான்னா வரமாட்டாங்க. அடேங்கப்பா லூட்டா இருந்தா எம்பிட்டு சுடுகாடே இருந்தாலும் சரி அச்சு லூட்டு எடுத்துருவாங்க. சுடுகாடு மாடி லூட்டாரும். அப்போ கூப்பிட்டா கூட ஓசி லூட் இருக்குன்னா அந்த அண்டா ஆன்லைனில் அண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து லூட் எடுப்பாங்க. ஆக் யூஸ் பண்ணி நம்ம டீமெண்ட்டாக மாதிரி வருவாங்க. அவ்வளோ பெரிய ஆள். சரிங்களா? லூட்டுனா எப்படி வேணால் வருவாங்க, கற்றுக்கிட்டு வருவாங்க. ஆக் எப்படா யூஸ் பண்ணுறேன்னு கற்றுக்கிட்டு வருவாங்க. இவங்கள்ட்ட பேசிக்கிட்டே நான் கண்ணு மூணு தெரியாமல் பள்ளத்தில் விழுங்க தொலைங்க. வேறு வழி இல்லடா திரும்ப என்னை சூசைட் பண்ண வச்சுருவாங்க போல் விட்டா. மெடிக்கெட் இருந்ததுனால தப்பிச்சேன். என்னென்ன பண்ண வேண்டியதாக இருக்கு இவங்களுக்கு பயந்து. இவங்களுக்கு பயப்பட அவசியம் இல்லை. லூட் எடுத்து விட்டுருவாங்க. ஓஷா கில் எடுத்து விட்டுருவாங்க, லூட் எடுத்து விட்டுருவாங்க. பார்த்தீங்களா? போலியே இப்போ நம்மளுக்கு தான் கைஸ் கிடச்சிருக்கு. போலியே இப்போ பாருங்களேன், இந்த மேட்ச்சில் மணி தரமாக ஆட ஆரம்பிச்சிருவேன். டாக்ஸி அவர் சேனல் டாக்ஸி, அதனால தான் டாக்ஸின்னு சொல்கிறேன். அவன் இல்லை மணி புது ஸ்டாப்ல. சந்தோஷ் கூட இப்போ பரவாயில்லன்னு சொல்லலாம். அவர் இப்போ வேற மாதிரி ஆயிட்டாப்ல. நான் வேற மாதிரினா அவர் வேற மாதிரி ஆயிட்டாப்ல. வாண்ட மணியை வச்சு ஜட்ஜ்மெண்ட் போட்டுறாதீங்க. அவரு இணைய மாதிரி இல்லை, அவர் வேற மாதிரி ஆயிட்டாப்ல. பூயா எடுத்திருக்கலாம். ஆனா அவரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அவர் மலை மேலே ஏறின்றனால குளூவால் ஒழுங்கா விழுகாதா, அதனால தான் கொஞ்சம் சொதைப்பிருச்சு அவருக்கு. இல்லைங்களா? ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கைஸ். சரிங்களா? எனக்காக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளீஸ், எனக்காக. ஏன்னா இந்த வீடியோ முழுக்க தரமான சம்பவம்லாம் இருக்குது. நீங்கள் சிறப்பான தரமான சம்பவம் சொன்னால் தான் பார்ப்பீங்களா? பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு எனக்கு. யாரும் பார்த்தீங்கன்னா அவர் லூஸ் மாதிரி அப்பப்போ வருவாப்பில், மேட்ச்சில் வருவாப்பில். சரிங்களா? இப்போ இல்லை, அது ஒரு 10-15 வீடியோ தாண்டினதுக்கப்புறம் தான் 39 வீடியோ இருக்குது கைஸ் நம்ம அப்லோடு பண்ண. எப்படியும் கிட்ட ஒரு நாளைக்கு எப்படியோ ஒரு 9 வீடியோ 10 வீடியோ அப்லோட் பண்ணணும். நீங்கள் பார்ப்பீங்கன்ற நம்பிக்கையில் தான் கைஸ் பண்ணுறேன். சரிங்களா? எப்படியோ இன்றைக்கி எப்படியோ சாயங்காலம் ஒரு 2 வீடியோ அப்லோட் பண்ணேன். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்லோட் பண்ணிடுவேன் கைஸ். ஒரு நாளைக்கு 5 வீடியோ அப்லோட் பண்ண கிட்டத்தட்ட பார்ப்பீங்களா? புது விதமான நோய் கொட்டாய் வர்றது, அது நம்ம சப்ஸ்கிரைபருக்கு அதெல்லாம் தெரியும். நாங்களும் என் சப்ஸ்கிரைபர்லாம் உட்காந்து பேசுவோம் அதெல்லாம் பற்றி. தண்ணி இந்த வந்திருக்காரு. ஒரு 2 மேட்ச் 3 மேட்ச் வந்தார். போன மேட்ச் கூட வந்தார். தமிழ்ல நம்ம சப்ஸ்கிரைபர் வந்தார். அவர் பேர் தான் சரியாக கண்ணு வேறு தெரிய மாட்டேங்குது. மறந்தும் போயிடுறது. சரிங்களா? அதுக்குன்னு படிக்க தெரியலலாம் சொல்லி சத்தியமாக நான் கவனிக்கவே இல்லை அவர் பேர். ஆனால் நீங்கள் கூட ரேங்க் புஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா நான் ரேங்க் புஷ் பண்ணுறத நீங்களே பார்க்குறீங்க. நான் சொல்லிட்டேன்னா கண்டிப்பாக நான் புஷ் பண்ணுறேன். ஏன் ஒரு தடவை கூட கிளாஸ்க்கு ரேங்க் கூட நான் வாண்டு போடல. ஏன் உங்கள்கிட்ட சொன்ன கடுமையாக நான் முடிச்சு காட்டணும். சரிங்களா? லைவாக இருந்தால் நான் மொத்த வீடியோவும் 1 மணி நேரம் 5 மணி நேரம் அப்படி அப்லோட் பண்ணிடுவேன். சரிங்களா? நான் 1K சப்ஸ்கிரைபர் தொட்டால் தான் நான் லைவ் போடுவேன். சரிங்களா? அது உங்கள் கையில் தாங்க இருக்கு. நான் 1K நான் உங்களை சிரிச்சு வச்சு போடுறேன்னா இல்லை கோவப்படுத்துகிறேன்னா அது எனக்கு தெரியலை. என்னால் ஒரு 2 பேர் சிரிச்சாடும் எனக்கு சந்தோஷம் தான் கைஸ். சரிங்களா? நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், அது கூட நீங்கள் ஒரு லைக் கூட போடலாம். சரிங்களா? நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு கேட்குறேன், சப்ஸ்கிரைப் கூட பண்ண மாட்டேங்க. ஒரு லைக் பண்ணிட்டு
இது பண்ணி பாருங்க சரிங்களா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக கிஃப்ட்டு உண்டு நம்ம சேனலில், கேம் ப்ளே உண்டு சரிங்களா. எப்படி ஒன் டாப் அடிக்கிறது எல்லாமே இருக்குது, கிவ்அவே இருக்குது, டோர்னமெண்ட் நடக்க போகுது, கில்டு டெஸ்ட் நடக்க போகுது. அதுவும் நீங்கள் சொல்கிற நேமு தான் நான் கில்டுக்கே வைக்க போகிறேன் சரிங்களா. அதுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து தான் கைஸ் இருக்குது சரிங்களா. அடுத்த மாதம் மே மாதம் செகண்ட் வீக்கில் இல்லை தேர்ட் வீக்கில் கைஸ் டோர்னமெண்ட் நடக்க போகுது, கில்டு டெஸ்ட் நடக்க போகுது கைஸ் சரிங்களா. நம்ம கில்டு ஒன்று ஓப்பன் பண்ண போகிறோம். அதில் நீங்கள் சொல்கிற நேமு தான் அதிக பேர் கமெண்ட் பண்ணுறதுல தான் கைஸ் இருக்குது. அதிக பேர் எந்த பேர் சொல்கிறீங்களோ அதுதான் கைஸ் கமெண்ட் பண்ணப்போ அது அந்த பேர் தான் கண்டிப்பாக வைக்க போகிறேன். அதுக்குள்ளேயும் வச்சாம்பார் ஆப் எனக்குன்னு சொல்லிட்டு எவனோ எனிமி என்னை மண்டை அடித்து உடச்சு விட்டான். இங்கே கிட்டக்க வந்துட்டான். டே வாடா 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 மணி 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 உழப்பி உளுந்தவடைய போட்டிங்களடா அவன் சாம்பார் சாதம் வைக்கிறானா, நீங்கள் சப்போர்ட்டுக்கு உளுந்தவடைய போட்டாங்க. பொங்கல் சாதத்துக்கு சைடிஷா. நீ அது ஒழுங்கா ரிவே பண்றா சரியா. இனி வந்தானா அடிச்சு தொலைஞ்சிடாத. அதுதான் நான் மெயினா சொல்றது. தூரத்துல இருந்து அடிச்சான்டா. மேட்ச் நம்ம கையில இருக்கு, அவசரப்பற்றாதீங்க. மேட்ச் நம்ம கையில இருக்கு, அவசரப்பற்றாதீங்க. பொறுமையா ஆடுவோம். கில்லு எல்லாம் எத்தனை பேரு நம்ம 34 பேர் தான், ஒரு 26 பேர் இருக்கான் கிட்டத்தட்ட ஒரு 26 பேர் 25 பேர் இருப்பாங்கடா. என்னை ரிவே பண்ண சேர்த்தா என்னை ரிவே பண்ணிட்டீங்கன்னா 25 பேர். இப்போ 26 பேர் மீதி இருக்காங்க. நல்ல போலி தான், நம்ம வச்சு பொறிச்சு எடுக்கலாம்டா. நான் இறங்கின நேரம் பாவத்தை ஒருத்தர் செத்து தொலைஞ்சிட்டேன். 30 பேராக வந்தது இப்போ 29 பேர் ஆயிடுச்சு. நல்லது நம்மளுக்கு. நம்மளுக்கு கடைசியில் பார்த்தா நம்ம டீமேட் ஒருத்தர் நாக்காய் செத்து தொலைஞ்சிட்டேன். யார் சாமியுமே எங்கேருந்து வந்திருக்கேன் புது விதமான மிருகமாக இருப்பானோ. சொல்லுங்க பார்க்கலாம். என் டீமு அதான் சொல்கிறேன்ல, செத்தாலும் பரவாயில்ல, டீம்மேட்டை ரிவ்யூ பண்ணி என்றைக்கும் வாடுங்க தான் நான் எப்பயும் முதல் விஷயம் சொல்கிறேன். டீம் இல்லைன்னா மேட்சே கிடையாது சரிங்களா. அவங்கள பொறுத்தவரை என் கூட வராங்கல்ல, நான் நல்லா கில் எடுத்துடுறேன்னா புயா எடுக்க வச்சிடறோமா, எப்படி டாப் 2 போயிடுவோம். அந்த தைரியத்தில் செத்துருவாங்க. நான் இருக்கிறேன்னா ஒரு 2 பேரும் 3 பேரை அடிச்சு எப்படியே லாஸ்ட்டு இதாக போயிடுவேன். அந்த தைரியத்தில் நாய்ங்க என் கூட வந்துடுவாங்க. பரவாயில்ல, நான் எவ்வளோ திட்டினாலும் என் பேச்சை கேட்டுக்கிட்டு கரெக்டாக ஆடுறாங்கல்ல, அதான் ப்ரோ டீம்மேட்டு. தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் சரிங்களா. நான் கடைசியாக என்ன சொல்கிறேன், எனிமி இருக்கானா 4 பேர் சேர்ந்து போவோம். அவங்க எவ்வளோ பெரிய ஸ்குவாடாக இருந்தாலும் சரி, 4 பேர் இருந்து சமாளித்து பார்த்துக்குருவோம். நம்ம 4 பேருமே அடிச்சு ஒரு ஆள் ஒருத்தனை பார்த்துக்கிட்டோனாலும் ஒருத்தர் 2 பேரை பார்த்துக்க மாட்டானா. மினிமம் ஒருத்தனை பார்த்துக்கிட்டோனாலும் மேட்ச் நம்ம கையில இருக்குது. உடனே அவர் அங்கே ஊசியில் விட்டு அடிக்க வராப்புல விடுவேனா நான். இப்பன்னு பார்த்து எனக்கு பிடிச்ச ஏடபிள்யூமே க்ரோஸா சரி பரவாயில்ல போய் தொலைது. ஏடபிள்யூஎக்ஸ் நம்ம வச்சு பொறிச்சு எடுக்கிறோம்டா, இனிமேல் பார்த்துக்கலாம்டா நீ க்ரோஸா எக்ஸ் எடுத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அவர் எடுத்துக்கிட்டாப்ல. சரி விடு பார்த்துக்கலாம். ரைட்ரா. என்ன சொல்லுங்க. ஒன் டாப் அடிக்கிறதுன்னு சொல்லி கற்றுக் கொடுங்களேன். ஒன் டாப் தானே இந்தா சொல்லி கொடுத்துருவோம். இந்த வீடியோவில் இருக்கு கேம் ப்ளே ஒன் டாப் இருக்குது சரிங்களா. கேம் ப்ளே ஒன் டாப் இருக்குது. அந்த கொஞ்சம் இந்த ஜியோக்கார மனசு வச்சானா கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் கேம் ப்ளே இருக்காது. இல்லைன்னா கண்டிப்பாக நான் நல்ல சேனலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எல்லாம் மறக்காம போய் பார்த்துக்கோங்க. இந்த டாக்ஸி சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற மறக்காம அதை போய் பாருங்க சரிங்களா. இந்த ஜியோக்காரை வச்சு உழப்புறேன் பார்த்தீங்களா நம்மளை. அதில் கேட்குறேன் எல்லாம் பார்க்குறேன்னா இலக்காரமாக இருக்கா. நல்லா பேசுகிறேன், மேட்ச் விட்டு போயிடுவா. நான் ரேங்கே புஷ் பண்ண வரல. சப்ஸ்கிரைப் என்ன முடிஞ்ச வரை இப்போ ஒன்றா சார் போயிட்டேன் போதும். சரிங்களா. இல்லை பார்க்க என்ன தற்கொலை மாதிரி தெரியுதா. ஜியோக்கார வாயில் வச்சுட்டு போயிடுவேன். உன்னால் முடியும் வேணா, நீ ட்ரைவும் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு என்னை அடித்து வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவேன். அந்த மாதிரி ஆளாவேன். அவன் அந்த மாதிரி ஆள். நீ வேற மாதிரினா நான் வேற மாதிரிடான்னு சொல்லிட்டு போயிடுவேன். என்னை வச்சு செஞ்சுட்டு போயிடுவேன். இனிமே இருந்தா கூப்பிடுங்கடா. ஒரு கில்லு தான்டா எடுத்திருக்கேன் பிச்சைக்கார மாதிரி. எனிமி ஒருத்த கூட கண்ணில் சிக்கலடா. நான் வச்சு பொறிக்கலான்னு பார்த்தா என்னை வேற லெவலாக வச்சு செய்கிறாங்க. 22 பேர் இருக்காங்கடா. ஒன்றும் என்னடா டக்குன்னு சாவாங்க, கில்லு எடுப்பாங்க பார்த்தா அடேங்க அப்பா. ஒரு கில்லு கிடச்சிருக்கியா. 25 டேமேஜ். அடே சைடில் இருக்கான் பாருடா, நான் ஓடுறேன் பாரு. அந்த அரிசியில் கீழே இருக்கான்டா.
செத்துறாதீங்க, அரசியல் கீழே இருக்கான். டே செத்துறான்டா, தயவு செய்து கேட்குறேன்டா. எனக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கான்டா. அடேங்கப்பா ஆஃப்லைன் போல அப்படிதான் அடை காக்கணும். அங்கே முட்டை போட்டிருக்கேன் போல, அடை காக்கிட்டு இருக்கேன். இங்கே ஒருத்தன் டவுன் பண்ணிட்டேன்டா. இருறாப்பா வந்தா வரண்டா. செத்துறாதீங்க. நான் ஒருத்தன் தான் இருக்கேன், செத்துறாதீங்க. அவன் டவுன் பண்ணிட்டீங்களா இல்லையாடா? டவுன் பண்ணிட்டியா? சரி இந்த வந்துட்டேன். இந்த மாதிரி என்கிட்ட டக்குன்னு வர மாட்டீங்களா? என் நேரத்துக்குன்னு டீம்மேட்டு நான் செத்துருவேன், அப்போ கிட்ட வருவீங்க. ஏன் இல்லை ஏன்னு கேட்குறேன். இல்லை பார்க்க நான் பைத்தியம் மாதிரி இருக்கேன். யார் சாமி இவன்? சாவலே சத்த பிள்ளை. அது என் கில்லுடா டே அப்பாடா டவுன்ரா டே போடுறா. இப்போதான்டா அப்பாடா 2 கிலோ. ஐயோ அங்கே வேற டவுன் பண்ணுனா கில்லு வந்துருச்சு. அப்பாடா எல்லாம் நம்ம நேரம். ரெண்டா போட்டு இது பண்ணியாச்சு. எப்படியோ ரேங்க்கு லூட் இருக்கு. அப்பாடி செத்து தொலைஞ்சிட்டேன். அரிசன் கீழே ஓப்பனாக இருக்குடா. வாடா டே நம்ம டீம்மெட்டு ரிவே பண்ணுடா. செத்துடா. சூப்பரா அப்படி சூப்பர் தரமா மேட்ச் போயிட்டு இருக்குடா. மேட்ச் நம்ம கையில் 16 பேர் தான். நம்மள கழிச்சா வெறும் 12 பேர் தான். 12 பேர் பொறுமையா ஆடுங்க சரியா? டக்குன்னு கண்ணா பார்த்தா 2 AWM இருக்கிற மாதிரி இருக்கு என்கிட்ட. டேஸ்ட் லூட்டா இருக்கு, வெளியில போட்டு தொலை. பொறுமையாக ஆடுங்க. மேட்ச் நம்ம கையில் இருக்கு. வெஸ்ட் லெவல் 4 கிடச்சிருச்சு. மேட்சே டே சாகாடா. சூப்பர் 300 இருந்தானே. இந்த வந்துட்டேன் 300 இருக்கா. இந்த வந்துட்டேன் டவுன் ஆகிறாதா? டவுன் ஆகிட்டே ப்ளீஸ்ண்டா. ஒருத்தன் டவுன் தானே கன்ஃபார்மா? நான் இந்த வரேன் பார்த்துறேன். இந்த போகிறேன். இது ஒன்று ரிவே பண்ணுறது தான் என் வேலை. குளோவில் போட்டுக்கிறது. எனிமி வந்தால் பார்த்துக்கலாம்டா. மெடிக்கெட் போட்டுக்க. எங்கே எனிமி? இங்கே அங்கே இருக்கான்டா. நான் அடிக்கிறேன்டா. முன்னாடி 150 கொடுத்தேன். ஐயோ மிஸ் ஆயிட்டான்டா. போடு வாண்டடா. வந்து ஒருத்தர் அடி வாங்கி செத்துட்டான்டா. ஜோனுல வெளில வந்து இது ரொம்ப குறையுதுடா. ரொம்ப குறையுது. என்னடா ஒருத்தர் நாக்காகி செத்துட்டீங்க. நான் யாருக்கும் என்ன துரோகம் செய்தேன்னா சொல்லுங்க பார்க்கலாம். அப்பாடா ஓசிக்கில் ஒன்று கிடச்சி விட்டது. எவனோ எங்கேருந்தா ஒருத்தர் நான் அடிச்சிருக்கேன். அது மட்டும் எனக்கு சிறப்பாக தெரிகிறது. எஸ்யூடி இருக்குடா, வேணுன்னா எடுத்துக்கோங்கடா. 3 லைஃப் 3 பேருக்கு ரொம்ப கம்மியாக இருக்குடா. மெடிக்கெட் போட்டுக்கிறேன்டா. நீங்களும் மெடிக்கெட் போடுங்கடா. ஜோனுக்குள்ள முதல்ல வந்து சண்டை போடுங்க. ஃபைனல் ஃபைட்டுக்கு வந்தாச்சு. மேட்ச் நம்ம கையில் ஓடிக்கிட்டு இருக்கு. பொறுமையாக ஆடுங்க சரிங்களா? பொறுமையாக ஆடு. வெறும் எத்தனை பேர்? 6 பேர். நம்ம கையில் மேட்ச்சு. எல்லாரும் சேர்ந்தே இருப்போம். பிரிஞ்சிடாதீங்க. என் கூட ஒருத்தன் வாங்க. நான் தயவு செய்து கேட்குறேன். நான் பிரிஞ்சு போனவங்க தயவு செய்து ஒருத்தர் கூட வாங்க. இல்லை 2 பேர் சேர்ந்து வாங்க. அந்த மேலே இருக்கேன் பாரு. ஆட்டில் ரிவே பண்ண பார்த்தியா? நல்ல வேலை ஆட்டில் இல்லை. பிரித்து ஆட்டை அதுக்குள்ளே முடிஞ்சு நல்ல நேரம். ஆண்டவனுக்கு நன்றி, முருகனுக்கு நன்றி. என் ஃபேவரட் கார்டு சாமி வந்து முருகன். ஓகேவா? நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்ல வேணாமா? மை ஃபேவரட் சாமி யாருன்னா எனக்கு பிடிச்ச சாமி வந்து முருகன் தாங்க. பார்த்தீங்கன்னா மேலே எனிமி இருக்கேன். டே 5 கிலோ எடுத்துட்டேன்டா. கஷ்டப்பட்டு அடிச்சு பிடிச்சிட்டு மேலே இருக்காங்கடா. இனிமே மேலே இருக்கான்டா. நான் எடுத்துக்கிறேன்டா. அடிச்சு சரியா? நான் எடுத்துக்கிறேன். இந்த உட்காந்து தம்பி அப்படிதான் உட்காந்துருக்கணும். ஐயோ உன்னோட ஸ்டாண்டா என்னடா? 2 பேர் நம்ம டீம்லையும் அடிச்சிட்டான்டா. மணி நீ ஒத்தாள் தான்டா இருக்க. ப்ளீஸ்ரா அவனை அடிச்சுட்டு நீ ரிவே பண்ணுறா. கில்லு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். பார்த்துக்கலாம். ஒரு 4 பேர் தான். பொறுமையா ஆடு. அவசரமே இல்லடா. அந்த பொம்பளை ஏறுறா பார்த்தாடா. அவசரமே இல்லை. மேட்ச் நம்ம கையில். பின்னாடி அந்த வரேன் பாரு. சூப்பரா மேட்ச் நம்ம கையில. தரமா ஆடுற. சூப்பரா அவசரப்பட்டு ஆடாத, ஏறிடாத. சூப்பரா ஓப்பிடா. மாசரா மணி ஃபார்ம்ல இருக்க. நல்ல கேம் பிளே கொடுத்துக்கிட்டு இருக்க. சூப்பரா ஒட்டாபி கேட்டிங்களா? அந்த போய் டாக்ஸி தம்பி கேமின்னு போட்டு பாருங்க, வரும் கைஸ் சரிங்களா? நம்ம சேனல்ல ஒன்டாப்ன்றதே கிடையாது. ஒன்லி கேம் பிளே மட்டும் தான் கைஸ். பாருங்க போடு. சூப்பர் மாசா கொடுத்துக்கிட்டு இருக்க. கில்லு கன்ஃபார்ம் பண்ணிடு. அப்புறம் கோட்டையை விட்டுருவேன். 3 பேர் தான். பொறுமையா ஆடலாம். அவசரமே இல்லை. தரமா ஒன்டா கொடுத்து மேட்சை வேற லெவலில் கொண்டு போயிட்டு இருக்க. அந்த மேலே ஒருத்தர் இருக்கான் பாரு.
தெரியுதா அந்த மேலே ஒருத்தர் இருக்கான் பர்றா. மேல மேல மண்டே காமிச்சிடாத சூப்பரா ஓப்பிடா டே தரமா ஹெட்ஷாட் அடிச்சு மேட்சை வேற லெவலில் கொண்டு போயிட்டு இருக்காரு 2 பேர். சரியா டே பின்னாடி பாரு பின்னாடி குளுவால போடு கீழே இருக்கு நீ மேலே இருக்கிறதுனால அவசரப்பட்டு ஏறாத பின்னாடி ஒருத்தர் வரா பாரு பொம்பளை வரா பாரு குளுவால போடு நீ மேலே இருக்கிறனால குளுவா கீழே இறங்கிச்சு விடு பார்த்துக்கலாம். மேட்ச் சூப்பரா டாப் 2ல கூப்பிட்டு வந்துட்டீங்க மாஸ். சரிங்களா பாய் கைஸ் ஏன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. 62+ நம்ம டீம்மேட்டுனால தாங்க. சரிங்களா நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா இன்னும் நம்ம ரேங்க் ஏற நல்லா பாயிண்ட் வரும். பாய் கைஸ் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு